ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். 1 பேதுரு 5:6 ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். 1 Peter 5:6 Therefore humble yourselves under the mighty hand of God, that he may exalt you in due time. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் உங்களையும் என்னையும் உயர்த்த வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டுமா? அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய சித்தத்திற்குள், அவர் விரும்புகிற விதத்தில் நாம் வாழ வேண்டும் என்று. அது மாத்திரமல்ல, உங்களையும் என்னையும் நாம் தாழ்த்த வேண்டும் என்று. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன். ஆம், இயேசு கிறிஸ்து மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்கின்றது. இந்த நாளிலே நீங்களும் நானும் நமக்குள் இருக்கிறதான தேவனுக்கு பிரியமில்லாத பெருமைகளையும் நமக்கு இருக்கிறதான மேட்டிமைகளையும் நாம் விட்டு, இயேசு கிறிஸ்து எப்படி தாழ்மையாய் பிறந்தாரோ, எப்படி தாழ்மையாய் வாழ்ந்தாரோ, எப்படி எல்லாவற்றையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டாரோ, எப்படி பிறரை மன்னித்தாரோ, எப்படி பிறருக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தினாரோ, எப்படி பிறர் அழுகின்ற போது அவர்கள் பார்த்து இவர் மனதுருகினாரோ, அதே போல நாம் வாழ நம்மை அர்ப்பணிக்கின்ற போது தேவன் நிச்சயமாய் நம் ஒவ்வொருவரையும் அவர் உயர்த்துவார். கர்த்தர் இந்த நாளிலே நம்மிடத்தில் அதைத்தான் சொல்கிறார். நீங்களும் நானும் அவருடைய திருக்கரத்திற்குள் அடங்கி இருக்க வேண்டுமா? சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும் கூட நாம் அவருடைய பிரசன்னத்தை விட்டு, அவருடைய சித்தத்தை விட்டு, அவருடைய பாதையை விட்டு நாம் விலகக்கூடாது. அப்பொழுதுதான் அவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் ஏற்ற காலத்திலே மழையை தருவார். வேதம் சொல்கின்றது, ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று. இந்த நாளிலே நீங்களும் நானும் அவருடைய கிருபையின் கரத்திற்குள் அடங்கி இருக்கின்ற போது அவர் நிச்சயமாய் நமக்கு நன்மையை செய்வார். நன்மையான பலன்களை அவர் நமக்கு கொடுப்பார். ஆம், நன்மை செய்கிற தேவன் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் அப்படியே செய்து உங்களையே அவர் உயர்த்தி அவர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படி வாழவும், உம்முடைய சித்தத்தின்படி செய்யவும், உம்மை போல இந்த உலகத்தில் வாழவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. பெருமைகளோ மேட்டிமைகளோ உமக்கு விருப்பமில்லாத சிந்தைகள் எங்களுக்குள் இருக்குமாயின் தயவாய் எடுத்து போடுங்கப்பா. ஆமாண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஏற்ற நேரத்தில் உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய விருப்பத்தின்படி, உம்முடைய நேரத்தின்படி உயர்த்தும்படியே நாங்கள் வேண்டுகிறோம். கண்ணீரின் பாதையில் இருக்கிற, வேதனையின் பாதையில் இருக்கிற, கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் வழிநடத்திடலாம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.